ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடத்தில் நாம் பெருக்கல் விருத்தி தொடர்பாக பார்ப்போம். குறித்த பாடமானது தரம் 11 அடிப்படையாக கொண்டது. குறித்த பாடத்தில் நாம் 3 விடயங்களினை பார்க்க வேண்டும். முதலாவது விடயமானது ஒரு பெருக்கல் விருத்தி ஒன்றின் பொது விகிதம். பொது விகிதத்தின் குறியீடு சிம்பிள் ஆர், அதாவது ரேஷியோ. இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியது எண்ணாம் உறுப்புக்கான சூத்திரம் மற்றும் அதனை பயன்படுத்தும் முறைகள். மூன்றாவது நாம் பார்க்க வேண்டியது எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகை தொடர்பாக. இன்றைய வீடியோ பதிவில் நாம் குறித்த 2 விடயங்களினை பார்ப்போம். எனவே முதலாவதாக நாம் பெருக்கல் விருத்தி ஒன்றின் பொது விகிதம் தொடர்பாக பார்ப்போம். குறித்த எண்தொடரானது 2, 4, 8 என செல்கின்றது. எனவே குறித்த எண்தொடரின் பொது விகிதத்தினை காண்போம். பொது விகிதம் அதாவது R சமன் ஒரு எண்தொடரில் பொது விகிதத்தினை காண வேண்டுமானால் இரண்டாவது உறுப்பினை அதற்கு முந்தைய உறுப்பினால் வகுக்க வேண்டும். ஆகவே 4/2 2, 2 ஒரு தடவை, 4 2 தடவைகள். ஆகவே பொது விகிதம் 2. அடுத்து இவ்விரு எண்களுக்கு இடையிலான பொது விகிதத்தினை பார்ப்போம். ஆகவே R சமன், அதாவது பொது விகிதம் சமன் 8. 8ற்கு முந்தைய இலக்கம் 4. ஆகவே 4 ஒரு தடவைகள், 8 2 தடவைகள் 2. குறித்த எண்தொடரில் பொது விகிதமானது சமனாக காணப்படுகின்றது. ஆகவே குறித்த எண்தொடரானது ஒரு பெருக்கல் விருத்தி ஆகும். பெருக்கல் விருத்தி ஒன்றில் எண்தொடரானது ஒரே விகிதத்தில் அதிகரிக்கும் அல்லது ஒரே விகிதத்தில் குறைவடையும். குறித்த எண்தொடரானது 64, 32, 16, 8 என குறைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே குறித்த எண்தொடரின் பொது விகிதத்தினை காண்போம். R சமன் பொது விகிதம் சமன் இரண்டாவது இலக்கம் 32 கீழ் அதற்கு முந்தைய இலக்கம் 64. ஆகவே 32 ஒரு தடவைகள், 64 2 தடவைகள். எனவே 1/2, அதாவது அரை. அடுத்து இவ்விரு எண்களுக்கு இடையிலான பொது விகிதத்தினை பார்ப்போம். பொது விகிதம் சமன் 16. 16க்கு முந்தைய இலக்கம் 32. 16 ஒரு தடவைகள், 32 2 தடவைகள். குறித்த எண்தொடரில் பொது விகிதமானது சமனாக காணப்படுகின்றது. ஆகவே குறித்த எண்தொடரானது ஒரு பெருக்கல் விருத்தி ஆகும். குறித்த எண்தொடரானது 5, 10, 30, 120 என செல்கின்றது. ஆகவே குறித்த எண்தொடரின் பொது விகிதத்தினை காண்போம். R சமன், அதாவது பொது விகிதம் சமன் 10. 10ன் கீழ் அதற்கு முந்தைய இலக்கம் 5. ஆகவே 5 ஒரு தடவைகள், 10 2 தடவைகள். பொது விகிதமாக 2 பெறப்படுகின்றது. அடுத்து இவ்விரு எண்களுக்கு இடையிலான பொது விகிதத்தினை காண்போம். பொது விகிதம் சமன் 30. 30க்கு முந்தைய இலக்கம் 10. 10 ஒரு தடவைகள், 30 3 தடவைகள். ஆகவே பொது விகிதமாக 3 பெறப்படுகின்றது. குறித்த எண்தொடரில் பொது விகிதமானது மாறுபடுகின்றது. அதாவது முதலாவது செயல்பாட்டில் 2ம், இரண்டாவது செயல்பாட்டில் 3ம் காணப்படுகின்றது. எனவே குறித்த எண்தொடரானது ஒரு பெருக்கல் விருத்தி அல்ல. அடுத்து நாம் எண்ணாம் உறுப்புக்கான சமன்பாட்டினையும் அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் பார்ப்போம். Tn, அதாவது எண்ணாம் உறுப்பு சமன் A ஆரம்ப உறுப்பு R n-1. இங்கு R என்பது பொது விகிதம். பொது விகிதத்தின் வலுவாக குறித்த n-1 காணப்படும். எனவே குறித்த சமன்பாட்டில் 4 தெரியா கணியங்கள் காணப்படுகின்றது. ஆகவே குறித்த சமன்பாட்டினை வைத்துக் கொண்டு 4 தெரியா கணியங்களை காண முடியும்.
அதாவது எண்ணாம் உறுப்பு மற்றும் ஆரம்ப உறுப்பு, பொது விகிதம், அடுத்து எண் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. எனவே முதலாவது உதாரணமாக குறித்த எண் தொடரின் ஆறாம் உறுப்பினை காணுவோம். குறித்த பயிற்சியில் அடுத்து நாம் செய்ய வேண்டியது தரவுகளை முறையாக குறித்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப உறுப்பு அதாவது 2, எனவே A7 2. அடுத்து பொது விகிதம், ஆகவே R7 4, கீழ் 2, 2 இல் 2 ஒரு தடவை, 4 இல் 2 2 தடவைகள், ஆகவே பொது விகிதமானது 2. அடுத்து ஆறாம் உறுப்பினை காண வேண்டும், ஆகவே எண்ணின் பெறுமதி 6, எனவே N7 6. அடுத்து குறித்த தரவுகளை பிரதியீடு செய்வோம். எனவே T6 அதாவது ஆறாம் உறுப்பு சமன் A ஆரம்ப உறுப்பு 2 தர R பொது விகிதம் 2, எண்ணின் பெறுமதி 6, ஆகவே 6/1. 2 தர 2 6/1 5, ஆகவே 2 ஐந்தாம் பளு. 2 ஐந்தாம் பளுவின் விரிவானது 2 தர 2 தர 2 தர 2 தர 2, அதாவது 2 தர 2 4, 4 தர 2 8, 8 தர 2 16, 16 தர 2 32. எனவே 2 ஐந்தாம் பளுவின் பெறுமதியானது 32, ஆகவே 2 தர 32. 2 தர 32 64. எனவே குறித்த எண் தொடரின் ஆறாம் உறுப்பானது 64. குறித்த பயிற்சியானது பெருக்கல் விருத்தியில் பொது விகிதம் 3, நான்காம் உறுப்பு 108, விருத்தியின் முதலாம் உறுப்பை காண்க, அதாவது A இனை காண வேண்டும். ஆகவே முதலாவது நாம் செய்ய வேண்டியது குறித்த தரவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பொது விகிதம், ஆகவே R7 3. நான்காம் உறுப்பு பெறுமதி 108, ஆகவே T4 108. எனவே நமக்கு நான்காம் உறுப்பு தெரியும் மற்றும் பொது விகிதம் தெரியும். எனவே ஆரம்ப உறுப்பினை காண வேண்டும். நாம் முதலாவது செய்ய வேண்டியது சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். n சமன் AR n-1. எமக்கு நான்காம் உறுப்பு தெரியும், அதாவது நான்காம் உறுப்பின் பெறுமதி 108, ஆகவே 108 சமன் A ஆரம்ப உறுப்பினை காண வேண்டும். ஆகவே A தர R பொது விகிதம் 3, உறுப்பானது நான்காம் உறுப்பு, ஆகவே எண்ணுக்கு பதிலாக 4/1. 108 சமன் A தர 3 4/1 3. எனவே 3 மூன்றாம் பளு 3 தர 3 தர 3 3 9 9 27, ஆகவே 3 மூன்றாம் பளு 27. அடுத்து இங்கு பெருக்கப்படும் 27 ஆனது சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பிரிப்படும். எனவே 108 கீழ் 27 சமன் A. 27 27 ஒரு தடவைகள், 108 4 தடவைகள், ஆகவே ஆரம்ப உறுப்பானது 4. எனவே A சமன் 4. குறித்த உதாரணத்தில் பெருக்கல் விருத்தியில் முதலாம் உறுப்பு 7, பொது விகிதம் 2 ஆகும் மற்றும் 448 இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும். இங்கு எத்தனையாம் உறுப்பு என கேட்கப்படுவது எண்ணினை. ஆகவே தரப்பட்டுள்ள தரவுகளை குறித்துக் கொள்வோம். முதலாம் உறுப்பு 7, அதாவது A சமன் 7. அடுத்து பொது விகிதம், அதாவது R சமன்
2. அடுத்து 448 இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும்? ஆகவே உறுப்பின் பெறுமதி தெரியும், அவ்வுறுப்பானது எத்தனையாம் உறுப்பு என காண வேண்டும், அதாவது எண்ணினை காண வேண்டும். முதலாவது சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். உறுப்பின் பெறுமதி 448 சமன் A, அதாவது ஆரம்ப உறுப்பு 7 தர R பொது விகிதம் 2 எண்ணினை காண வேண்டும். ஆகவே எண் சய 1. அடுத்து இங்கு பெருக்கப்படும் மேலானது சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பிரிபடும். எனவே 448 கீழ் 7 சமன். ஆகவே 448 7 வகுப்போம். 44 7 6 தடவைகள். ஆகவே 6 தடவை 7 42 2 8 28 7 4 தடவைகள். ஆகவே 4 தடவை 7 28 7 7 ஒரு தடவை 448 64 தடவைகள். ஆகவே 64 சமன். இங்கு 2 வலுவாக எண் சாய 1 காணப்படுகின்றது. குறித்த 64 2 வலுவாக எழுத முடியுமா என பார்க்க வேண்டும். முடியும். அதாவது 64 எனப்படுவது 2 ஆறாம் வலு. ஆகவே 2 எண் சாய 1. அடுத்து சுட்டி விதிகளின் படி இங்கு அடிகள் சமன். ஆகவே அடிகள் சமனாக காணப்படும் போது சுட்டிகளும் சமனாக காணப்படும். ஆகவே 6 சமன் எண் சய 1. இங்கு நாம் எண்ணின் பெறுமதியினை காண வேண்டும். ஆகவே சய 1 சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது சக 1ஆக மாறும். ஆகவே 6 சக 1 சமன் எண் 6 சக 1 7. எனவே 448 இவ்விருத்தியின் 7ஆம் உறுப்பு. இவ்வுதாரணத்தில் நாம் பெருக்கல் விருத்தியில் முதலாம் உறுப்பு 5 4ஆம் உறுப்பு 135 ஆகும். விருத்தியின் பொது விகிதத்தினை காண்க. ஆகவே கேள்வியானது பொது விகிதத்தினை காண வேண்டும், அதாவது R. எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டியது தரப்பட்டுள்ள தரவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது தரவாக முதலாம் உறுப்பு, அதாவது A சமன் 5. அடுத்து 4ஆம் உறுப்பு 135, அதாவது T4 சமன் 135. அடுத்த தரவாக 4ஆம் உறுப்பின் பெறுமதி தரப்பட்டுள்ளதனால் எண்ணின் பெறுமதியானது 4. அடுத்து சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். Tnக்கு பதிலாக 4ஆம் உறுப்பின் பெறுமதியினை பிரதியீடு செய்ய வேண்டும். ஆகவே உறுப்பின் பெறுமதி 135 சமன் A. A ஆனது ஆரம்ப உறுப்பு 5 தர. அடுத்து R பொது விகிதத்தினை காண வேண்டும். எண்ணின் பெறுமதியானது 4 சய 1. இங்கு பெருக்கப்படும் 5 சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பிரிபடும். எனவே 135 கீழ் 5 சமன் R 4 சய 1 3. அடுத்து 13 5 2 தடவைகள். ஆகவே 2 தர 5 10 3 மீதம் 35. 35 5 7 தடவைகள். ஆகவே 7 தர 5 35. எனவே 5 5 ஒரு தடவை 135 27 தடவைகள். ஆகவே 27 சமன் 6 கணம். 27 சமன் 6 மூன்றாம் வலு. குறித்த 27 3 மூன்றாம் வலு என எழுத முடியும். அதாவது 3 தர
3 தர 3 3 9 9 27. ஆகவே 27 3 மூன்றாம் வலு என எழுத முடியும். இங்கு 3 கணம் சமன் 6 கணம். சுட்டி விதிகளின்படி சுட்டிகள் சமனாக காணப்படும் போது அணிகளும் சமன். ஆகவே r சமன் 3. குறித்த வினாவானது 2018 ஓலெவல் பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா. ஆகவே முதல் உறுப்பு 8 ஆகவும் பொது விகிதம் 2 ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் 7ஆம் உறுப்பை 2 வலுவாக எழுதுக. எனவே நாம் குறித்த வினாவில் 7ஆம் உறுப்பினை கண்டு அதனை 2 வலுவாக எழுத வேண்டும். ஆகவே தரவுகளை குறித்துக் கொள்வோம். முதல் உறுப்பு 8. ஆகவே a சமன் 8. அடுத்து பொது விகிதம் 2. எனவே r சமன் 2. அடுத்து 7ஆம் உறுப்பை காண வேண்டும். எனவே n சமன் 7. ஆகவே நாம் காண வேண்டியது t 7. அதாவது 7ஆம் உறுப்பினை காண வேண்டும். கண்டு 2 வலுவாக எழுத வேண்டும். சமன்பாட்டினை எழுதிக் கொள்வோம். குறித்த பயிற்சியில் 7ஆம் உறுப்பினை காண வேண்டும். ஆகவே t 7 சமன் a ஆரம்ப உறுப்பு 8 தர r பொது விகிதம் 2. எண்ணுக்கு பதிலாக 7 பிரதியீடு செய்ய வேண்டும். ஆகவே 7 சய 1 8 தர 2 7 சய 1 6. ஆகவே 2 ஆறாம் வலு t 7 சமன் 8 தர 2 ஆறாம் வலு. அதாவது 2 தர 2 4 4 தர 2 8 8 தர 2 16 16 தர 2 32 32 தர 2 64. அதாவது 2 ஆறாம் வலுவானது 64. அடுத்து 8 தர 4 32 3 மீதம் 8 தர 6 48 48 3 51. ஆகவே 7ஆம் உறுப்பானது 512. குறித்த பெறுமதியினை 2 வலுவாக எழுத வேண்டும். எனவே குறித்த பெறுமதியை 2 வலுவாக எழுதுவோமானால் 2 9ஆம் வலு